ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களால் நோட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு டீச் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அச்சோ, சாரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லோகோ டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டே 1 ஹென்னா கிளாஸில் பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன். கிங் ப்ராடக்ட் ஹென்னா பவுடர் பற்றி பார்க்க போகிறோம். ஹென்னா பவுடர்னால் என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் மெஹந்தி டிசைன்ஸ் போட்டுக்க முடியும். ஹென்னா பவுடர் எங்கே நமக்கு கிடைக்கிது? ஹென்னா பவுடர் வேர்ல்டில் எங்கெல்லாம் விளைய வைக்கிறாங்க? இந்தியாவில் நமக்கு ஹென்னா பவுடர் எங்கே கிடைக்கிது? அதை எப்படி பார்த்து வாங்கணும்? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹென்னா பவுடர் அப்படின்னா ஒரு மருதாணி செடியிலேருந்து அந்த மருதாணி இலையை பிரித்து அதை நல்லா காய வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கறது தான் ஹென்னா பவுடர் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்டுலேயே ஹென்னா பவுடர் 3 இடத்துல தான் விளைய வைக்கிறாங்க. இந்தியாவில், பாகிஸ்தானில், இந்தோனேஷியாவில். நம்ம இந்தியாவில் எங்கே கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராஜஸ்தானில் சோஜித் சிட்டியில் தான் இந்த ஹென்னா பவுடர் கிடைக்கிது. இந்த சோஜித் சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொந்தமாக ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். இயர்லி ஒன்ஸ் இந்த மருதாணி செடியை அங்கே விளைய வைப்பாங்க. இயர் எண்ட் ஒரு இயர் ஸ்டார்டிங்கில் போயிட்டு அந்த லேண்டில் இருக்கிற எல்லா மருதாணி செடியும் அவங்க பறிச்சுட்டு வந்துடுவாங்க. அது பேட்சாக அவங்க நல்லா காய வச்சு கிரைண்ட் பண்ணி பெரிய மிஷின்ஸில் கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு பவுடர் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா ஒரு சாஃப்டான காட்டன் மஸ்லின் கிளாத்தில் அவங்க ஃபில்டர் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 months, ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், இந்த ஃபர்ஸ்ட் 3 monthஸில் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹென்னா பவுடர். அதோட அரோமா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதோட கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீனில் இருக்கும். நீங்கள் சொல்லலாம், ஏன் நம்ம வீட்டில் வளர்கிற மருதாணி செடியிலையோ சரி, மருதாணி மரத்துலேருந்தோ நம்மளால் இந்த ஹென்னா பவுடர் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் இருந்தால் தான் நம்மளால் நல்ல டிசைன்ஸ் போட்டுக்க முடியும், நல்ல ஒரு ஃப்ளோ அதில் இருக்கும். ஸோ நம்மளோட மருதாணி செடியோ இல்லை மருதாணி மரமோ நம்ம ஊரில் வளர்கிறத வச்சு நம்மளால் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ராஜஸ்தான்லேருந்து வாங்குகிறோம். எல்லா மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுமே இந்த ராஜஸ்தானி ஹென்னா பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே ஆர்கானிக். இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. இதில் ஃபுல்லாகவே மருதாணி அந்த இலை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்கின்காகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாருமே போட்டுக்கலாம். யாருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இந்த ஹென்னா பவுடர் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே இது ஸ்டோர் பண்ணணும். அவங்க கொடுக்கும் போது ஒரு ஜிப்லாக் கவர்க்குள்ளே போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணணும். அதை நீங்கள் பிரித்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும். இந்த ஹென்னா பவுடர் ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பிடிக்காது. அதில் எந்த விதமான எக்ஸ்பைரி டேட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. அது ஒரு 1 year கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெயின் குறைஞ்சிரும். ஸோ அதை நம்ம பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஊரில் வளர்கிற மாதிரி பெரிய பெரிய மரம்லாம் அந்த ராஜஸ்தானில் வளராது. 1 அடி 2 அடி அந்த லெவலுக்கு தான் அந்த செடியே இருக்கும். செடி மாதிரி தான் இருக்கும், அது மரம் மாதிரி வளராது. ஆனால் நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்டெயின் கிடைக்கும். ஸ்டெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மரூன் கலர், ஒரு பிளாக் கலர் அப்படி நம்மளுக்கு ஸ்டெயின் வரும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெயின் அதில் கிடைக்கும். ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஸ்டெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மரூன் கலர்னால் ப்ராப்பரான ஸ்டெயின்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்கானிக் பிரைடல் ஹென்னா கோன்ஸ், ப்ராக்டிஸ் கோன்ஸ் வேணும்னா கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மருதாணி போட்டுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எனக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின் வச்சுருக்கேன். ஹென்னா அப்படின்ற வேர்ட் எங்கேருந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், குட் நைட்.